அதிமுகவின் இரு அணிகளும் இணைவது தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அணிகள் வரும் திங்கட்கிழமை பேச்சுவார்த்தையை தொடங்கலாம் என தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் என்றும் தெரிகிறது. இதற்கு ஏதுவாக இரண்டு அணிகளும் பேச்சுவார்த்தைக்கான குழுக்களை அமைத்துள்ளன. அத்தோடு அந்த குழுக்கள் பேச்சுவார்த்தைக்கான அம்சங்கள் குறித்து தொடர் ஆலோசனைகளையும் நடத்தி வருகின்றது. ஒன்றரை கோடி அதிமுக தொண்டர்களின் விருப்பம் நிறைவேறிக் கொண்டிருப்பதாக அதிமுக அம்மானியைச் சேர்ந்த மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவின் இரு அணிகளையும் இணைக்கும் முயற்சிகள் குறித்த கேள்விக்கு இவ்வாறு பதில் அளித்தார். 1,50,00,000 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய உணர்வு, அவருடைய எண்ணம், தமிழக மக்களுடைய எண்ணம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. நல்ல செய்தி வந்து கொண்டிருக்கிறது. நல்லது நடக்கும். நல்லதை மக்கள் எதிர்பார்ப்புகள் நடக்கும். பள்ளிப்பாளையம் அருகே முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து அமைச்சர் தங்கமணியின் வாகனத்தை பெண்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட ஆலம்பாளையம் பேரூராட்சியில் கடந்த 3 மாதமாக குடிநீர் தட்டுப்பாடு இருந்து வருகிறது. இது தொடர்பாக அதிகாரிகளிடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினரான அமைச்சர் தங்கமணியை சந்திக்க சென்றாலும் முடியவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றுவிட்டு வீடு திரும்பிய அமைச்சர் தங்கமணியின் வாகனத்தை கிராம மக்கள் காலி குடங்களுடன் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. முற்றுகையிட்ட பெண்களிடம் அமைச்சர் கடுமையாக பேசியதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து 2 டிராக்டர்களில் தண்ணீர் கொண்டு வந்த தற்காலிகமாக குடிநீர் வழங்கப்பட்டது. டெல்லியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் இன்று சிறுநீர் குடிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளின் வங்கிக் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், வறட்சி நிவாரணம் அளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் டெல்லியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தின் 40வது நாளான இன்று விவசாயிகள் சிறுநீர் கழிக்கும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவது தொடர்பாக மத்திய அரசின் உறுதியை பெற்றுத் தருவதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உறுதி அளித்திருந்ததாகவும், எனினும் அவ்வாறு அவர் பெற்றுத் தரவில்லை என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். பொன் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க 2 நாட்கள் அமைதி காத்ததாகவும், எனினும் உறுதியளிக்கும் கடிதத்தை பெற்றுத் தராததால் இன்று மீண்டும் போராட்டத்தை தொடங்கியுள்ளதாகவும் போராட்டக் குழு தலைவர் ஐயா கண்ணு தெரிவித்துள்ளார். நாங்கள்லாம் உடனே கொடுக்கணும்லாம் காலைல சுடுதண்ணியை ஊற்றிக்கிட்டு கேட்கவே இல்லை. நாங்கள் முதல்ல ஒரு 10 நாளைக்கு முதல்ல கொடுத்துருந்தோம். அப்போ ஒரு 2 நாள் 12 நாள் ஆச்சு. கொடுத்துருவாங்க நம்பிக்கையில் தான் 2 நாள் அமைதியாக காத்திருந்தோம். நாங்கள் இப்போ கொடுக்கலன்னா எங்களை விவசாயிகளை அடிமை மாதிரி பார்க்குறாங்கன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் இந்த சிறுநீர் குடிக்கும் போராட்டம் வச்சுருக்கோம். டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் தமிழக விவசாயிகள் தங்களது போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட வேண்டும் என திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். விவசாயிகளுக்கு ஆதரவாக வரும் 25ஆம் தேதி நடைபெறவுள்ள முழு அடைப்பு போராட்டம் தொடர்பாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சிகள் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் விவசாயிகள் தங்களது போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டு வரும் 25ஆம் தேதி நடைபெறவுள்ள முழு அடைப்பு போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். முழு அடைப்புக்கு பிறகு விவசாயிகள் பிரச்சனையில் நடவடிக்கை இல்லை எனில் அடுத்த கட்ட போராட்டம் தொடரும் என்றும் ஸ்டாலின் அப்போது தெரிவித்தார். ஏறக்குறைய ஒரு 40 நாட்களுக்கு மேலாக பல்வேறு நிலைகளில் பல சிரமங்களை ஏற்றுக்கொண்டு தொடர் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த போராட்டத்தை தற்காலிகமாக அவர்கள் நிறுத்திவிட்டு 25ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய முழு அடைப்பு போராட்டத்திற்கும் தொடர்ந்து அனைத்து கட்சிகளின் சார்பில் நாங்கள் இது குறித்து எடுக்க இருக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளுக்கு அவர்கள் துணை நிற்க வேண்டும். பாகுபலி 2 விவகாரத்தில் நடிகர் சத்யராஜுக்கு கமலஹாசன் ஆதரவு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் சூழ்நிலையை உணர்ந்து வருத்தம் தெரிவித்த சத்யராஜுக்கு பாராட்டு தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மன்னிப்பு கேட்கிறவன் பெரிய மனுஷன் என்றும் தனது ட்விட்டர் பக்கத்தில் நடிகர் கமலஹாசன் புகழ்ந்துள்ளார். காவிரி பிரச்சனையில் தான் பேசிய வார்த்தைகளால் கன்னட மக்களின் மனம் புண்பட்டிருந்தால் அதற்காக மனப்பூர்வமாக வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதாக நடிகர் சத்யராஜ் வீடியோ பதிவு வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது.
நீட் தேர்வு குறித்து பிரதமர் மோடி தான் முடிவு செய்ய வேண்டும் என பள்ளிக்கல்வி அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் சுமார் 29 லட்சம் ரூபாய் செலவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்த பள்ளிக்கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் பள்ளிக்கல்வித்துறை மேலாண்மையில் ஊழல் குறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் தெளிவான அறிக்கை வெளியிட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். நீட் தேர்வு குறித்து பிரதமர் மோடி தான் முடிவு செய்ய வேண்டும் என கூறிய அமைச்சர் கோபியில் கலைக்கல்லூரி அமைவது குறித்து வரும் கல்வியாண்டில் முடிவு செய்யப்படும் என்றும் கூறினார். நீட் தேர்வு பொறுத்தளவுக்கு பாரத பிரதமருக்கு முதலமைச்சர் அவர்கள் கடிதம் வழங்கியிருக்கிறார்கள். சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. மீண்டும் பாரத பிரதமருக்கு வலியுறுத்துவதற்காக சண்டே ஞாயிற்றுக்கிழமை என்று அதை வலியுறுத்துகிறார்கள். பாரத பிரதமர் தான் அதை முடிவு செய்ய வேண்டும். வைகை அணை நீர்த்தேக்கத்தில் தண்ணீர் ஆவியாவதை தடுக்க வைக்கப்பட்ட தெர்மாகோல்கள் காற்றில் பறந்தன. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணை நீர்த்தேக்கத்தில் நீர் ஆவியாவதை தடுக்கும் நோக்கத்தில் 10 லட்சம் மதிப்பில் தெர்மாகோல் அட்டைகளை மிதக்கவிடும் பணிகள் தொடங்கப்பட்டது. இதனை அமைச்சர் செல்லூர் ராஜு தொடங்கி வைத்தார். நீங்க மேல போன சார் சார் இதற்கிடையே வைகை அணை நீர் ஆவியாவதை தடுக்கும் நோக்கில் அமைச்சர் செல்லூர் ராஜு தொடங்கி வைத்த திட்டத்தின்படி போடப்பட்ட தெர்மாகோல்கள் முறையாக அமைக்கப்படாததால் அடுத்த சில நிமிடங்களிலேயே கரை ஒதுங்கின. இதனால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். டெல்லியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை சந்திக்க உள்ளதாக மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி குறித்த அனைத்து மாநில முதலமைச்சர்களின் ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்பதற்காக இன்று இரவு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்ல உள்ளார். நாளை காலை சரக்கு மற்றும் சேவை வரிக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். இதனையடுத்து டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளை அவர் சந்திக்க உள்ளார் என்று டெல்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தம்பிதுரை தெரிவித்தார். டிடிவி தினகரனுடன் இணைந்து விமானத்தில் தான் பயணிக்கவில்லை என்றும் அவ்வாறு கூறுவது தவறான தகவல் என்றும் தம்பிதுரை கூறியுள்ளார். இரட்டை இலை சின்னம் தொடர்பான புகாரில் உண்மை இருக்கும் என்று தான் நம்பவில்லை என்றும் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். ஒரு தேர்தல் ஆணையம் என்பது மாதிரி பணம் வாங்குகிற ஆணையம் கிடையாது. அது ஒரு தவறான செய்தியாகத்தான் நான் கருதுகிறேன். காரணம், நம்முடைய இந்தியாவினுடைய இறையாண்மையை பாதிக்கக்கூடாது. ஒரு இந்தியாவினுடைய ஜனநாயகத்துக்கு தூணாக இருப்பது தேர்தல் ஆணையம். அதை பற்றி கொச்சைப்படுத்துவது சரியல்ல என்பது என்னுடைய கருத்து. விவசாயிகளுக்கு ஆதரவாக சென்னை அண்ணா சாலையில் மறியலில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. டெல்லியில் போராடும் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாக வரும் 25ஆம் தேதி தமிழகத்தில் முழு அடைப்பு போராட்டத்திற்கு எதிர்க்கட்சிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளன. இந்த நிலையில் விவசாயிகளுக்கு ஆதரவாக அகில இந்திய இளைஞர் பெருமன்றம் மற்றும் மாணவர் பெருமன்றம் சார்பில் சென்னை அண்ணா சாலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற 500க்கும் மேற்பட்டோர் விவசாயிகள் போராட்டத்தை மத்திய மாநில அரசுகள் சரியாக அணுகவில்லை என குற்றம் சாட்டியும் விவசாயிகளை பிரதமர் மோடி சந்திக்காததற்கு கண்டனம் தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர். பின்பு பாதுகாப்பை மீறி திடீரென சாலை மறியலில் ஈடுபட்ட மாணவர்களை போலீசார் கைது செய்தனர். டெல்லியிலே விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நிர்வாண போராட்டம், தற்போது சிறுநீர் குடிக்கும் போராட்டம், மலம் தின்னும் போராட்டம் என்று மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மத்திய அரசினுடைய இந்த போக்கை கண்டித்து அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகள், வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும்,
பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து குறைவாக இருப்பதை மறைத்து பயணிகளிடம் வனத்துறையினர் வசூலில் ஈடுபடுவதாக புகார் எழுந்துள்ளது. தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து குறைவாக உள்ளது. இந்நிலையில் சுற்றுலா வரும் பயணிகளிடம் ஒருவருக்கு 15 ரூபாய் வீதம் அதிகாரிகள் வசூலித்து வருவதாக கூறப்படுகிறது. அதிகாரிகளின் பேச்சை நம்பி அருவிக்கு சென்றால் நீர்வரத்து மிகவும் குறைவாக இருப்பதை பார்த்து பயணிகள் அதிர்ச்சி அடைவதாக தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே மது பிரியர்கள் மது அருந்துவிட்டு மது பாட்டில்களை உடைத்து போட்டுவிட்டு சென்றுள்ளதாகவும் சமூக விரோத நடவடிக்கையில் பலர் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். தண்ணி கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இருக்கிற தண்ணியும் ரொம்ப குளிக்கிற மாதிரி இல்லை, அழுக்காக இருக்குது. இந்த ஷாம்பு பாக்கெட், பாட்டிலுங்க, பேப்பருங்க, இந்த மாதிரி எல்லாம் அப்படியே போட்டு ரொம்ப அழுக்காக இருக்குது. அது கொஞ்சம் க்ளீன் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். புதுச்சேரியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்த புகாரில் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி காவல் நிலையம் முன்பு மாணவியின் தந்தை மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயற்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வம்பாக்கீரபாளையத்தைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவிக்கு அவரது வீட்டின் அருகே வசிக்கும் நபர் ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார். இதுகுறித்து மாணவியின் தந்தை ஓதியன் சாலை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். இருப்பினும் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி காவல் நிலையத்திற்கு குடும்பத்துடன் வந்த மாணவியின் தந்தை தனது உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு சாலையில் உருண்டு புரண்டார். போலீசாருக்கு எதிராக தொடர்ந்து முழக்கங்கள் எழுப்பிய அவர் திடீரென மயக்கமடைந்தார். இதனையடுத்து மாணவியின் தந்தையை போலீசார் மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் News 7 தமிழ்.